வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு போகிறேங்க. ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் சேமஸ்லேருந்து. சேமஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே இல்லை. எங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் கைஸ் இன்ஜுரிலாம் எப்போயே சரியாயிடுச்சு. இவருக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கானுங்க. அதுதான் இவனுங்க பிளான் போல். இன்னும் இவருக்கு பிளானே இல்லை. ஆல்ரெடி இருக்கிறவங்களே பிளான் இல்லை, இவர் கொண்டு வந்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் வீட்டே ரெஸ்ட் எடுப்பான்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிற சூப்பர் ஸ்டாரை வச்சுக்கிட்டு இப்போது ரிட்டையர் ஆக போகிற கடைசி காலத்தில் இருக்காருன்னா அவங்களுக்கு மெயினான ஸ்டோரி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள மாதிரி ஆளு பெரிய பெரிய இந்த ரேண்டி, ரே மிஸ்டீரியோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை வச்சுட்டு சொதப்பி விட்டுறானுங்க. மற்றபடி சின்ன சின்ன ஆளுங்களை வச்சு ஏதோ ஓரளவுக்கு பொன்னி மாறாலும் வச்சுக்கோங்களேன். அவங்க கடைசி எண்ட் ஆஃப் த கண்டிஷனில் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து பயங்கரமாக பண்ணிவிட்டா எப்படி இருக்கும். ஆனால் அதை இது இவனுங்க பண்ணவே மாட்டானுங்க. இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் வந்தார், அவர் பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. வெளியே போஸ்டரில் பார்த்துருப்பீங்க, ஏஇடபிள்யூலேருந்து வந்தார். அதான் பவர் ஹவுஸும் இவருக்கு தான் பையனா ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரூமர் அப்டேட்லாம் போய்ட்டு இருந்தது. அது நடக்குமான்றது தெரியல, பார்க்கலாம். மேபி பெஷமினாக்கு இவரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற பிளான்லாம் நிறைய பாதி இதில் விட்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு வெஸ்டர்மினா முடிஞ்சு இல்லைனா அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுவானுங்க. கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பயமாரி தரமான புக்கிங்கு, பெரிய பெரிய ஆளுங்க கூட, ரேண்டி கூட, யார் சிஎம் பங்கு கூட இந்த மாதிரிலாம் ஸ்டோரி போவாருன்னு கேட்டிங்கன்னா தெரியல. இவர் வின் பண்ணாத சாம்பியன்ஷிப் இன்னும் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் இருக்குது. அது வின் பண்ணால் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிடுவார். ரொம்ப நாளாகவே போராடுறாரு. அதனாச்சும் கொடுத்தா பரவாயில்ல. அது எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது. நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், இன்றைக்கி கொடுத்து இருந்தாப்பா ஒரு நாள் மட்டும் வச்சுருன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு குந்தர் கையால் கெரியர் எண்டிங் மேட்ச் விளையாடி மேட்ச் முடிச்சுட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். அதுதான் பண்ணணும். என்ன பண்ணுறது, ஈத்த மூடலான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்காரான்னு தெரியல ட்ரிபிள் ஹெச். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸு. அண்ட் கைஸ் கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் ஸ்டேப் அவுட்டே பண்ணதில்லைன்னு கேட்டிங்கன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஸ்டேப் அவுட்டு இது வரையும் பண்ணதில்லை போல். 2021 இப்போ டேப் அவுட் பண்ணுற நிலமை வந்திருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா அது இதில் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கிங் பண்ணியிருக்காரு ரோமன் ரெயின்ஸு, நாட் டேப் அவுட்டுன்ற மாதிரி. இது ஒன்றும் சும்மா இல்லை. டேப் அவுட் எவ்வளோ பெரிய லெஜண்ட். குந்தர் கையில் சொல்ல, நான் குந்தர் கிட்டலாம் இவர் மேட்ச் ஒன்றும் பண்ணலை. பொதுவாக சொல்கிறேன், யார் கையாலையும் டேப் அவுட் பண்ணலன்னு சொல்ல வரேன். டேனியல் பிரைனே யார்கிட்ட ஒரு டைம் மேட்ச் விளையாடும்போது தான் டேப் அவுட் பண்ணுற நிலமை வந்துச்சு. ஆனால் அவர் பண்ணலை, வேறு மாதிரி பண்ணி விட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சு மேட்ச்சு. அதனால் அது டேப் அவுட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சேர்க்கலை. அதை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் இப்போது டேப் அவுட் இல்லாமல் இருக்கிற ரோமன் ரெயின்ஸு இதுக்கப்புறம் டேப் அவுட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆக மொத்தம் வெஷமினா இருக்க போகிறான்ற மட்டும் தெரியுது. வெஷமினா அன்டிஸ்பியூட்டட், அதாவது WWE ஸ்மாக்டவுன் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. வின் பண்ணுவாரா மாட்டான்னு கேட்டிங்கன்னா தெரியல. 100%லாம் எதுவும் சொல்ல முடியாது. சாம்பர் முடிஞ்சு 1 வீக் 2 வீக்கில் தான் தெரியும் யார் பக்கம் வின்னிங் சான்சஸ்லாம் இருக்குதுன்னு. இப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ யாருக்கு இப்போ வின்னிங் சான்ஸ் இருக்குதுன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பார்த்திங்கன்னா கிட்ட வர தான் யார் பக்கம் அதுக்கு இருக்குது. ஸ்டோரி லைன் எப்படி கொண்டு போகிறானுங்க, நல்லா தரமாக கொண்டு போகிறானுங்களா, யார் பக்கம் சாயுது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா யார் பக்கம் வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைப்பானுங்க தான் நினைக்கிறேன். டபுள் டைட்டில் இப்போ வந்த 2 புது சாம்பியன்லாம் அது வின் பண்ணி வச்சுருந்தாரா, அவர் வந்து தான் அதை மாற்றினாங்களே. இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணலையா, இது பையனாச்சு வின் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது பார்க்குறாரு. பார்க்கலாம் வின் பண்ணுவான்றது உங்களுடைய கருத்தாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னரோடைய டாட்டர், அதாவது பிராக் லெஸ்னரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் யாருன்னு தெரியல, அவர் நல்லா கரடி குட்டி மாதிரி இருக்கிறாரு. அவர் மேரேஜ் பண்ண போகிறாரு. இது பிராக்கு பிடிக்கல அப்போலேருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. இப்போது அதெல்லாம் முடிஞ்சு சைலண்ட்டாக விட்டாங்க. இப்போ வந்த கண்டிஷனில் ஏஐ வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கேட்குறேன், ப்ரோ இது உண்மையா ப்ரோ பிராக்கு தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி கைத்தை பிடிக்கிற மாதிரிலாம் இருந்தது, உண்மையான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வருஷம் தான் இந்த வீடியோ. அது பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது. ஏஐயில் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிராக்கு அப்படியே அடிக்கிற மாதிரி கைத்தை பிடிக்கிற மாதிரி
அப்படின்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. மற்றபடி இவங்க சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க, டேட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. யார் கூட பிடிச்சிருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா விருப்பப்படி விட்ருவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கம்பேரிசன் பண்ணி தடுக்கிறது இந்த இதெல்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் பிராக் லெஸ்னரோட பொண்ணு பிராக் லெஸ்னர் அளவுக்கு ஈடு கட்டுற ஆளுக்கிட்ட அந்த மாதிரி பவராக இருக்கவங்க, இல்லை ரெஸ்லிங் பண்ணுறவங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்லிம்மாக இருக்கவங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்க கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் உதவும் மாதிரி தடியாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல பிராக் பொண்ணு பண்ணுறது. அவங்க பார்த்தீங்கன்னா பிராக் பொண்ணு பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா தரமாக வச்சுருப்பாங்க. ரெஸ்லிங் ட்ரைனிங் கூட போயிட்டு WWE வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணணும்னு ஆசை இல்லை. இந்த ஒலிம்பிக்கில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சாதனைகள் படைக்கணுன்றது தான் அவங்களோட குறிக்கோள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதை தேடி போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் எல்லா மெடலும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஏற்பட்டு அங்கே ஒரு லவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருவோம் மெயினான சம்பவத்துக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டல் 4 வே இல்லை, ஃபேட்டல் 5 வே கூட நடத்துவானுங்க. செமிசின் லைனப் இருக்கார் வேர்ல்டு இந்த டைட்டிலுக்கு, ஸ்மாக் டவுன் டைட்டிலுக்கு. அது மாதிரி ட்ரூ தான் சாம்பியனு, கோடி இருக்கார், ஜேக்கப் ஃபார்ட்டு இருக்கார். இது எப்படி தான் கொண்டு போவாங்களோன்றது தெரியாமல் குழம்பின்னு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெஸ்டர்மேனியா சுத்தமாக டிக்கெட் விற்கல. இந்த மேட்ச்சுக்கு ஹைப்பு வேணும். வெஸ்டர்மேனியா டிக்கெட் வேணும்னா அந்த சாம்பியன்ஷிப் தான் சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த சாம்பியன் மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்தால் அவ்வளோ ஹைப் இருக்கான்னு சொல்லிட்டு தான் இதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போக போகிறானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரூமராக இருந்தார். கோடி ஜேக்கப் ஃபார்ட்டு ட்ரிபிள் த்ரெட்டு. இப்போ ஒரு ரேண்டி ஆர்ட்டனையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ரேண்டி ஆர்ட்டனும் இருக்கார், செமிசின் வேறு இருக்கார். பேட்டல் 5 வே பேட்டல் 4 வே எது வேணாலும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டல் 4 வே தான் நடக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன். ரேண்டி ஆர்டன் எதுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ரேண்டியும் பார்த்தீங்கன்னா விஷமினால இருக்கணும்ல, அவருக்கு ஸ்டோரி இல்லை, அதனால் இதை கொண்டு போய் போடுறானுங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா ரேண்டி மட்டும்தான் இதில் இருக்கணுமே. ரேண்டியும் கோடியும் சிங்கிள்ஸ் மேட்ச்சு, ரேண்டிக்கும் ட்ரூக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சுட்ருக்கணும். மற்றபடி கோடிக்கும் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சுக்கணுன்ற மாதிரி பிளான் போயிட்டுருந்தது. பட் அதை சேஞ்சிங் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு கொஞ்சம் மேட்ச் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்ச மாதிரி பண்ணலான்னு பார்க்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அது இதுன்னு இருக்கும். கொஞ்சம் தரமாகவும் இருக்கும். கேப் விடாமல் போர் அடிக்காமல் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு ஆகும். அதே சிங்கிள்ஸ் மேட்ச்னால் அதுவும் சிங்கிள்ஸ் மேட்ச்சு அவ்வளோ ஹைப்பாக இருக்காது. ரெஸ்லர்ஸ் 2 பேரும் பெஸ்ட்டு, ரோமனும் சிஎம். பட் மேட்ச் ஃபாஸ்ட்டாக சண்டை போடணும்ல. அதே இதில் 4 பேர் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டு மூவ்மெண்ட்டு, கோடி பார்த்தீங்கன்னா இது பண்ணுவார். ரேண்டி ஆர்டன் எல்லாத்தையுமே தூக்கி பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவார். ட்ரூ கிட்ட ஃபாஸ்ட் இருக்கும். 4 பேர்த்துட்டும் தனித்தனி திறமை இருக்கிறதால பேட்டல் 4 வே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். எப்படி நடந்தால் நல்லா இருக்குன்றதை உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.